எங்க இந்த பூஜை பாதியிலே நின்னுடுமோ, எல்லாரும் முன்னாடியும் நீ எங்க அவமானப்பட்டு நிப்பியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா இந்த வாளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியும் லக்ஷ்மி. எல்லாரோட நல்லதுக்காக நீ எவ்வளவு இறங்கி போவ, நினைச்சதை சாதிக்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். அது சரி, நீ ஏன் இப்படி நினைஞ்சு வந்திருக்க லக்ஷ்மி? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க டாட்? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அம்பே, என்ன பண்ண போற? எங்களோட ஒரு பொருள் இந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. குளத்துக்குள்ள போறது பெரிய ஆபத்து. தப்பி தவறி அதுக்குள்ள காலை வச்சுட்டா உள்ளதான் போவீங்க, வெளியே வர முடியாது. லக்ஷ்மி, அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் லக்ஷ்மி அந்த குளத்துக்குள்ள இறங்கினா. நம்ம குடும்ப கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த வாளை எப்படியாவது கொண்டு வந்துடணுங்கிற மன உறுதியோட இருக்கு. அடடடடடடடா, இப்படி ஒரு அற்புதத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவங்க அந்த குளத்துக்குள்ள இறங்கி உயிரோட திரும்ப வந்திருக்காங்க. முதல் முறையா அந்த குளத்துக்குள்ள இறங்கி உயிரோட வந்த ஒருத்தவங்கள இப்பதான் பாக்குறேன். ஆம்பளைங்களுக்கே அந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு தைரியம் பத்தாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தைரியமா இறங்கி இருக்காங்கன்னா கைத்தட்டி பாராட்டணும். எல்லாரும் கை தட்டுறியா? அம்மா லக்ஷ்மி, பல வருஷமா அரவிந்த் அம்மா நல்லபடியா சிறப்பா நடத்திட்டு வந்த இந்த பூஜை இந்த வருஷம் முழுமையடையாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா சீரும் சிறப்போட இந்த பூஜை நல்லபடியா முடிய போகுது. வால் காணாம போனதுக்கு அப்புறமா லக்ஷ்மியோட நிலைமை ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் லக்ஷ்மிய வானத்துக்கு தூக்கி வைக்கிறாங்க. அவ இப்படி ஒவ்வொரு அடியா வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அவ காலால என்ன பாதாளத்துக்குள்ள மிதிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன அரவிந்தா, எதுவும் பேச மாட்டேங்கிற? லக்ஷ்மி இவ்வளவு பெரிய சாகசத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ அவ வாளை எடுத்துட்டு வந்துட்டால. புரோகிதரே, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஓம் சோமாய நம ஸ்வாஹா. ஓம் சோமாய இதன் நமம. ஓம் இந்திராய நம ஸ்வாஹா. ஓம் இந்திராய இதன் நமம. ஓம் சந்திராய நம ஸ்வாஹா. சந்திராய இதன் நமம. ஓம் வனஸ்பதியே நம ஸ்வாஹா. ஓம் வனஸ்பதியே இதன் நமம. ஓம் யக்ஞநாராயணாய நமஹ. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கபீனா பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சென்மன்னோதுபித்சேத சாதனம். ஓம் ஸ்ரீமன் மகாகணாதிபதியே இதன் நமம. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரீனா. ஜானு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, உன்னை பார்க்கும்போது முள்ளு பொதருக்குள்ள வளர்ந்த ரோஜா பூ மாதிரி இருக்க. என்னாச்சு ஜானு? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 நாளா நானும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். இந்த வீட்டு மருமக தான் எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உன் மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் நீ எப்படிதான் அந்த வீட்டுல இருக்க போறியோ? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குக்கா.
இங்க பாரு ஜானு, நம்ம போற பாதையில கல்லு முள்ளுலாம் இருக்குன்னு பயந்துட்டே இருந்தா நம்மளோட பயணம் அங்கே நின்னு போயிடும். அந்த கல்லையும் முள்ளையும் தூக்கி போட்டுட்டு முன்னாடி நடந்து போனா நம்ம பயணம் நினைச்ச இடத்துக்கு போய் சேரும். அது நமக்கு எல்லாமா இருந்த தாத்தா பாதையிலேயே நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. அதை விட பெரிய வேதனை, அதை விட ரொம்ப பெரிய வலி நம்ம மனசுக்கு வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? அது எல்லாத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சின்னது. என்னமோக்கா, நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் தைரியத்தை தேடிக்கிற, ஆனா தோல்வியை மட்டும் ஏத்துக்கவே மாட்ட. அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியும் ஜானு. இல்லனா ஒவ்வொரு வாட்டியும் 10 அடி நம்ம பின்னோக்கி தான் வந்தாகணும். அம்மா லக்ஷ்மி, எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. யாரு என்ன சொன்னாலும், எவ்வளவு பழி போட்டாலும், கடைசியில நந்தன் குடும்பத்தோட மருமகளா இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன். யாரு வேண்டான்னு சொன்னாலும் அந்த தாய் மட்டும் உன்னை நந்தன் குடும்பத்தோட மருமகளா அங்கீகரிச்சிருக்கு. அந்த தாயே உன் கையால எல்லா பூஜைகளையும் நடத்திக்கிட்டாங்க. அதனால என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமே தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. அந்த லக்ஷ்மிக்கு டைம் நல்லா இருக்கும் போல இருக்கா. அதான் அங்கேயே அவளை தடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமும் மித்ராவோட தாத்தா எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பேருதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இங்க நாம நினைச்சதும் நடக்கல, லக்ஷ்மி நினைச்சதும் நடக்கல. ஆனா லக்ஷ்மிக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்குது. சிலருக்கு நடக்கிற நல்லதை தடுக்க முடியாது. அவளுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமப்படலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, அந்த விஷயத்தை விட்டு தள்ளு, வா போலாம். ஜானு ப்ளீஸ். அரவிந்த் அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வைரவாளை அம்மனோட கருவறைக்குள்ள பத்திரமா எடுத்து வச்சிட்டமா. ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாருக்கும் தேவையான உதவி செஞ்சு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுங்கய்யா. உங்களுக்கு எப்போ என்ன தேவை ஏற்பட்டாலும் நாங்க இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்கம்மா. எங்க வாங்க கிளம்பலாம். வாங்க போலாம். அத்தை வாங்க போலாம்.